இன்று நாம் கேரளாவின் இரண்டாவது பெரிய சிகரம் மற்றும் கடினமான மலையேற்றங்களில் ஒன்றை பற்றி காணலாம். அதுதான் அகஸ்தியர் கோடம். ஒவ்வொருவரிடமும் மலையேற்றத்திற்கு முன் சில இடங்களை பார்த்துவிட்டு செல்வோம். அதுபோல் இவரிடம் பார்த்துவிட்டு சென்ற இடங்கள் குற்றாலம், புலா சாஸ்தா டெம்பிள், பெப்பரா வனவிலங்கு சரணாலயம், மீன்முட்டி நீர்வீழ்ச்சி, பொன்முடி மலைப்பகுதி. அகஸ்தியர் மலையின் உச்சியிலிருந்து காராமணி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளை காணலாம். மீன்முட்டியின் தொடக்க பகுதியில் மட்டும்தான் குளிக்க அனுமதி இருக்கிறது. இயற்கையை ரசித்து நீர்வீழ்ச்சிகளை காண 3 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். 23 கொண்டையூசி வளைவுகள் நம்மை பொன்முடி மலைவாச ஸ்தலத்திற்கு அழைத்து செல்லும். புத்துணர்ச்சி ஊட்டும் காற்று, பசுமையால் உருளும் மலைகள் கொண்ட அமைதியான இடம் இது. பயணத்தில் நாங்கள் சென்னையில் இருந்து புறப்பட்டு குறிப்பிட்ட இடங்களை பார்த்து வித்ராவில் தூங்கினோம். நாள் காலை நாங்கள் வித்ராவில் இருந்து புவனக்காடு முகாமுக்கு காரில் புறப்பட்டோம். ஐடி மற்றும் பைகளை சரிபார்த்துவிட்டு அதிரமலை தலத்திற்கு நாங்கள் நடந்து சென்றோம். ഇന്ന് പോകുന്ന 13 കിലോമീറ്റേഴ്സ് ഉണ്ട്. അത് വലിയ ബുദ്ധിമുട്ടുണ്ടാവില്ല. ഈ നാളെ 14 കിലോമീറ്റർ അപ്പം ഉണ്ടാവും. അപ്പം അത് കുറച്ച് ബുദ്ധിമുട്ടാണ്. പിന്നെ ഇവിടെ പോകുമ്പോൾ എന്തെങ്കിലും ശാരീരിക ബുദ്ധിമുട്ടുണ്ടായാൽ കൂടെയുള്ള ആൾക്കാരോട് പറയുക, അല്ലെങ്കിൽ ഗൈഡുണ്ടാവും അവരോട് പറയുക. അതിന് റിസ്ക് എടുക്കാൻ നിൽക്കരുത്. அகஸ்தியர் குடம் மலையேற 3 நிலைகளை கொண்டுள்ளது. முதல் நாள் நடைபயணம் போனக்காடு முதல் அதிருமலா முகாம் வரை சென்றால் சுமார் 20 கிலோமீட்டர். அடுத்த நாள் அதிருமலா முதல் அகஸ்தியர் கோடம் வரை 7 கிலோமீட்டர். மீண்டும் அதிருமலாவிற்கு வர 7 கிலோமீட்டர். சுமார் இந்த இரண்டாம் நாளிற்கு 14 கிலோமீட்டர் நடைபயணம் ஆகும். மூன்றாம் நாள் அதிருமலா அடிப்படை முகாம் முதல் போனக்காட்டுக்கு சென்றால் மொத்தம் 20 கிலோமீட்டர் சுமார் ஆகும். அங்குதான் நமது கார் நிற்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாட்களின் நடப்பயணத்தை சேர்த்து பார்த்தால் சுமார் 54 கிலோமீட்டர் இந்த மொத்தம் நடைப்பயணம் ஆகும். முகாம் தலத்தை அடைந்த பிறகு மறுநாள் ஏற வேண்டிய அகஸ்தியர் கூடம் சிகரத்தை முதல் காட்சியாக காணலாம். தேநீர், சிற்றுண்டி, உணவுடன் கூடிய கேண்டீன் உள்ளது. சுத்தமான கழிவறை மற்றும் குளியலறை உள்ளது. பெரிய மலையேற்றத்தின் அடுத்த நாள் காட்டுப்பகுதிகளை கடந்த பிறகு வெப்பநிலை மற்றும் தெரிவு நிலையில் கடுமையான வீழ்ச்சியை உணர்ந்தோம்.
பாதகமான காலநிலை காரணமாக கயிறில் ஏற அனுமதிக்கப்படவில்லை. மலையுச்சியில் பாதகமான காலநிலையின் முற்றிலும் புதிய அனுபவத்துடன் நாங்கள் மீண்டும் அதிரமலைக்கு திரும்பினோம். பைகளை எடுத்துக்கொண்டு போனக்காடுக்கு இரவிலே சென்று விட்டோம். 3 நாட்களில் முடிக்க வேண்டிய மலை பயணத்தை 2 நாட்களில் கூட முடிக்கலாம்.